ஹலோ வணக்கம். நாம் சில விஷயங்களில் சின்ன சின்ன ஸ்டோரிஸ் கேட்டிருப்போம். அந்த ஸ்டோரியிலேருந்து சில முக்கியமான நீதிகளை நம்ம லைஃப்பில் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸ்டோரி என்னமோ சின்னது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனுஷனுக்கு ஒரு தங்க முட்டையிடுற வாத்து கிடைச்சதான். ஸோ அவனுக்கு எவ்ரிடே ஒரு தங்க முட்டை கிடைச்சிக்கிட்டே இருந்ததும் அவன் ஹாப்பியாக அதை வச்சு செலவு பண்ணி நல்லா இருந்தான். அப்புறம் ஒரு நாள் அவனுக்கு ஒரு தீய எண்ணம் வந்துடுச்சு. டெய்லி ஒரு முட்டையா வர்றதை விட அதை வெட்டணும்னா நிறைய முட்டை கிடைக்கும், அதை வச்சு நம்ம பெரிய பணக்காரன் ஆயிடலாம் நினச்சிட்டு என்ன பண்ணா, அந்த இதை வெட்டிட்டான். வெட்டின உடனே என்னாச்சு, அன்னைக்கு கிடைச்ச முட்டை தவிர அதோட அந்த வாத்து செத்து போச்சு. அடுத்த நாள்லேருந்து அவனுக்கு முட்டையே இல்லை, பெரிய லாஸ். இதே மாதிரி தான் நம்மளுடைய சுற்றில இருக்கிற சில மனிதர்கள். அவங்க நம்மகிட்ட இருந்து பெனிஃபிட் அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் அதே மாதிரி பெனிஃபிட் அடையலான்னு தெரியாமல் என்னைக்கான ஒரு நாள் ரொம்ப நம்மகிட்டேருந்து அடையணும்னு சொல்லிட்டு பேராசையில் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க. உடனே என்ன பண்ணுவோம், இவங்களுடைய உறவே வேணாம்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ எவ்ரிடே கிடைச்சிக்கிட்டு இருந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அந்த லாங் ரன்ல இருக்கிற பெனிஃபிட்டை அந்த கெட்ட எண்ணங்களால் அவங்க நம்மளை இழக்கிறாங்க. அதனால நல்ல ஃப்ரெண்ட்ஸை நாமும் சரி மற்றவங்களும் சரி அதை இழக்காம இருக்கணும்னாக்கா அந்த கிடைச்ச பெனிஃபிட்டையும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் லைஃப் லாங் மெயின்டைன் பண்ண பார்த்துக்கணும். ஓகேங்களா?